ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th மேக்ஸில் சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.4 பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு எழுதலாம். முதல்ல இந்த 1 + i / 1 - i மட்டும் எடுத்துக்கிறோம். அதை மட்டும் எடுத்துங்க. பவரில் 3 அப்புறம் எழுதிக்கலாம். டினாமினேட்டர்னுடைய காஞ்சிகேட்டால நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டி பண்ணிக்க. இந்த 1 - i காஞ்சிகேட் 1 + i. அப்போ 1 + i ஆல மேலே இங்கேயும் மல்டி பண்ணுறீங்க. சரி, முதல்ல கீழே மல்டி பண்ணுவோம். இப்போ a - ib a + ib அந்த ஃபார்முலா இருக்குது. அப்போ கீழே வந்து a² + b² வரும். அப்போ 1² + 1² வரும். இங்க ஐங்கிறதுனால i² எழுதுறாதீங்க. i பக்கத்துல எதுவுமே இல்லை, அந்த 1² தான். சரிங்களா? நியூமினேட்டர் மல்டி பண்ணுங்க. 1 × 1 1 1 × i + i. அடுத்தது i × 1 i × i i² வரும். i² வேல்யூ என்னது? -1. நம்மளுக்கே தெரியும். இந்த +1 -1 கேன்சல் பண்ணிடுங்க. இங்க i + i என்ன வரும்? 2i வரும். டிவைட் பை 1² + 1² அதுவும் 2 தான். சரிங்களா? இப்போ 2 2 கேன்சல் பண்ணுங்க. இப்போ மீதி என்ன கிடைக்கும்? i கிடைக்கும். 1 + i / 1 - i வேல்யூ என்னது? i. இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 1 - i / 1 + i கண்டுபிடிக்கணும். 1 - i divided by 1 + i கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ சிமிலர்லி சரி, இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. சரிங்களா? அப்போ தலைகளாக திருப்பினா ஓகே. இப்போ ஐன்னு இருக்கு, அதை தலைகளாக திருப்புங்க. இப்போ என்ன வரும்? 1/i வரும். சரிங்களா? இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம். இப்போ +i இருக்கிறதுனால மேலேங்களையும் -i ஆல மல்டி பண்ணுங்க. சரிங்களா? +i ஆல மல்டி பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. -i ஆல மல்டி பண்ணுங்க. -i / -i என்ன வரும்? 1 × -i - i divided by -i × i² வரும். சரிங்களா? i² வேல்யூ -1 -i² வேல்யூ +1. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? +1 வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து இங்கே என்னது? -i மட்டும் வரும். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ i, இதோட வேல்யூ -i அப்ளை பண்ணுங்க. therefore 1 + i / 1 - i power 3 minus 1 - i / 1 + i power 3 கொடுத்துங்கிறது அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னது? கண்டுபிடிச்சிருக்கோம், i கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன வரும்? i பவரில் என்ன இருக்குது? கியூப். அடுத்து ஒரு மைனஸ் போட்டுங்க. இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ -i கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்? -i பவரில் 3 எழுதிங்க. சரிங்களா? கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும், ஏன்னா மைனஸ் இருக்கு. i கியூப் அப்படியே எழுதுங்க. மைனஸை 3 டைம்ஸ் மல்டி பண்ணுங்க. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த என்ன பண்ணிடலாம்? ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு என்ன வரும்? i கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். i கியூபோட வேல்யூ என்னன்னா -i. சரிங்களா? -i. அடுத்தது இந்த i கியூபோட வேல்யூ -i தான். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போ -i. i கியூப்னா -i, திருப்பி i கியூப்னா -i. சரி, -i ஆட் பண்ணி என்ன வரும்? -2i. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். ஈஸி தான். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம்.